சம்ப் ஓகேன்னு லைட் எரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சம்பில் தண்ணி வந்து என்ன இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இப்போ மேலே டேங்கில் தண்ணி குறையுது. சரிங்க சார். ஓ, மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. மோட்டார் ஆன்னு சொல்லி இண்டிகேஷனுமே வந்தது இதில். கீழே சம்பில் தண்ணி இல்லாமல் எம்டியாக மோட்டர் ஓடாதுங்க இல்லையா? ஆமாங்க. ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப், சம்பில் தண்ணியெல்லாம் கட் ஆஃப் ஆகிற இது இருக்குது. போர்வெல் மோட்டார்ஸ் 3 ஃபேஸ் போர்வெல் அப் டு 20 HP மோட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2300 மட்டும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2500, வெறும் 200 தான் டிஃபரன்ஸ். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, வெறும் 3000 மட்டும்தான் வருது. ஃப்ளோட்டு கண்ட்ரோலர் எல்லாமே கொடுத்துருவோம். இது 3000 மாடலில் வந்துடும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2700. வெறும் 4 வோல்ட் DC தான் போகுது. இது வந்து 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 1 இயர் சர்வீஸ் வாரண்டி எல்லா ஊருக்கு வருது. 2 காம்போ ஒட்டுக்கு எடுக்கும்போது 10% ஆஃபர், 10% ஆஃபர் போக 4170. அப்போ ஒரு பீஸோட ரேட் வெறும் 2700 வந்துடும். நீங்கள் ஆன்லைனில் போய் இந்த அமேசானில் 700 800 பொருளை வாங்கிக்கிட்டு, சார் இந்த 700 இந்த அமேசானில் கிடைக்கி, ஃப்ளிப்கார்ட்டில் 900 கிடைக்கி, நாங்கள் வந்து அமேசானில் 700 கொடுக்க முடியும்னா நாங்கள் வெறும் 350 கொடுக்குறோம் சொல்கிறோம். அது பார்த்தீங்கன்னா 7 ஆம்ஸ் தான் உங்களுக்கு இதாகும். இது பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ். ஓகே. ஸோ மக்கள் நல்லா திருப்தியாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. கொரியர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி. என்னடா மோட்டர் தூக்கிட்டு நிற்கிறானேன்னு பார்க்குறீங்களா? ஒரு விஷயம் இருக்குதுங்க, என்னன்னு காட்டுறோம் பாருங்க. நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா பேன் எக்ஸ்போர்ட்ஸ் தாங்க விசிட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோலர்லாம் நிறைய வச்சிருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுங்க. இது உண்மையிலேயே ஒர்த்தானது. நானே ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ கிளப்பலாம். ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்கள் பாலா பேசுகிறேன். பார்ன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட்னுடைய மேனேஜிங் டைரக்டர். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய வீடியோஸில் எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்மளை பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கும் அதே போல் தான் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். என்னடா அந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலரை பற்றி கிட்டத்தட்ட 4 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, இவருடைய அறிவுறுத்தல் ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாங்க உங்கள் வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மோட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு தண்ணி சல கீழே சிந்த விட்டு ஒரு 20 லிட்டர் 40 லிட்டர் தண்ணியை வேஸ்ட் பண்ணி விட்டுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டுக்காரங்க போய் சண்டை போடுறீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, தண்ணி மட்டும் பரவாயில்லையா, வாடகை வீட்டில் இருக்க என்ன பண்ணுறீங்க, யாராச்சும் ஒருத்தங்க காமன் மோட்டர் தான் இருக்குது, 4 டேங்க் இருக்குது, மோட்டர் ஆன் பண்ணி விட்றீங்க, ஆனால் ஆஃப் பண்ண மாட்டீங்க. ஒரு கடைக்காரங்க கடை வச்சுருக்குறாங்க, மோட்டர் ஆன் பண்ணி விட்டுறாங்க, கடைக்காரங்க தண்ணி ரோட்டில் போகுது. மக்கள் எல்லாம் ஏன்டா மோட்டர் ஆன் பண்ணுறீங்க ஆஃப் பண்ண மாட்டேங்குன்னு கேள்வி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் கிட்டத்தட்ட நானும் ஒரு 5 வருஷமாக தொடர்ந்து கன்டினியூஸாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன். வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் கிட்டத்தட்ட அதில் என்னென்னா ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒரு மாடல் என்னமோ பார்த்தோன்னே கிட்டத்தட்ட இப்போ 6 மாடல்ஸ் இருக்குது. அப்படியே ஃபுல் டீட்டெயில்ஸை தம்பிக்காக இப்போ வீடியோ லைவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்டர் லெவல் கண்ட்ரோலருங்க. இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சின்னதாக பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சின்ன பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃப்ளோட் கொடுத்துரும். இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ளோட்டு நல்லா கலராக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளோட்ஸு. இந்த ஃப்ளோட்டுக்கு பேர் வந்து பாலும் கூட வச்சுக்கோங்க, இல்லை ரோபோட்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய பேர் நீங்களே வச்சுக்கலாம். இதுக்கு பேர் சென்சார்ஸு, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுன்னா இதில் பவர் ஆன் இண்டிகேஷன் இருக்குது இல்லையா? இந்த பவர் ஆன் இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு கரெக்டாக வருதா, நம்ம மோட்டருக்கு கரெக்டான மோட்டர் சப்ளை, அதாவது கரண்ட் சப்ளை கொடுக்குதா, வோல்டேஜ் சப்ளை கொடுக்குதா அப்படிங்கிற ஃபஸ்ட் செக் பண்ணும். ரெண்டாவது சம்ப் ஓகே. இப்போ என்ன பண்ணும், மோட்டரு 2 ஃப்ளோட் கொடுத்துரும். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல பிரதர், என்ன மாதிரி டவுட் வரும்னா, இது வந்து ஒரு ஃப்ளோட்டு, இது ஒரு ஃப்ளோட், இது எங்கே கொண்டு போடுவீங்க? ஆமாம், ஒன்று மேலே டேங்க், ஓகே, மேலே டேங்க்குக்கு ஒன்று, கீழே சம்ப் தொட்டிக்கு ஒன்று. நிலத்தொட்டிக்கு வந்துருக்கு, நிலத்தொட்டிக்கு வந்துருக்கு பாருங்க இப்போ. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா சம்பில் போடக்கூடிய ஃப்ளோட்டுங்க, இது மேலே டேங்க்கில் போடக்கூடிய ஃப்ளோட்டு. இப்போ என்ன பண்ணியிருப்போம், இங்கே பாருங்கள், கீழே சம்பில் இருக்குது, இது மேலே டேங்க்கில் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத பொசிஷனில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம்பில் தண்ணி இருக்குங்கிற இண்டிகேஷன் காமிச்சா மட்டும்தான் இந்த மோட்டர் ஆன் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ மேலே டேங்கில் தண்ணி ஃபுல்லாக இருக்கிற பொசிஷன் மேல் டேங்கில். ஓகே. இது கீழ் டேங்கில் பாருங்கள். இப்போ சம்பில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, கீழ் டேங்கில் சம்ப் தொட்டியில் தண்ணி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சம்ப் ஓகே லைட் எடுத்து பாருங்கள். ஓ, இங்கே பாருங்கள், சம்ப் ஓகேன்னு லைட் எரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சம்பில் தண்ணி வந்து என்ன இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இப்போ மேலே டேங்கில் தண்ணி குறையுது. சரிங்க சார். ஓ, மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. சூப்பர் சார். ஓ, இது இப்படி தான் வேலை செய்யுதுங்களா? ஆமாம், பாருங்கள் மோட்டர் ஆன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. கண்டிப்பாக பாருங்கள், மோட்டார் ஆன்னு சொல்லி இண்டிகேஷனுமே வந்தது இதில். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாகுது. சரிங்க சார். ஆஃப் ஆயிடுது மோட்ரு. சூப்பர், நல்ல ஒரு கண்டுபிடிப்பு சார். அதே மாதிரி பாருங்கள், ஓகே, அவ்வளோதான், ஆன் ஆயிடுச்சு, மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. கீழே சம்பில் தண்ணி இல்லாமல் எம்டியாக மோட்டர் ஓடாதுங்க இல்லையா? ஆமாங்க. ஓ, ஸோ எல்லா ஃபார்மேட்லேயே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையும் 180 வோல்டேஜுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த கண்ட்ரோலர் ஆன் ஆகும். 250 வோல்டேஜுக்கு மேலே போச்சுன்னா இமிடியேட்டாக ட்ரிப் ஆகிக்கும். ஸோ அதனால் வோல்டேஜ்
இதில் ஸ்டெபிளைசர் கணக்கு ப்ரிவென்டர் கணக்கு நம்ம உள்ள வச்சிருக்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆட்டோமேட்டிக் ஆஃப் சம்பள தண்ணியெல்லாம் கட் ஆஃப் ஆகிற இது இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒரு மோட்டர் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நார்மல் செல்ஃப் ரைமிங் மோனோ பிளாக் போர்வெல் மோட்டார்ஸ் 3 ஃபேஸ் போர்வெல் அப் டு 20 HP மோட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய 20 HP மோட்டரோட டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2300 மட்டும் தான். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆட்டோமேட்டிக் ஆஃப் எல்லாமே வந்துருதுங்க. கண்ட்ரோலர் ப்ளஸ் ஃப்ளோட்டோட உங்களுக்கு 2300 வந்துருது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மாடல் இருக்கு. அது எல்லாத்தையுமே காமிச்சிடறேன். இது பேசிக் மாடல். இந்த 2300 எல்லா மக்களுமே கண்டிப்பாக பிடிச்ச ப்ராடக்ட். அது போக எக்ஸ்ட்ரா அவங்கவுங்க நீடுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணலாங்கிறது உங்களுக்கு இது வந்து வீட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேஜரா பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் பர்பஸ் தான். சோ இந்த கண்ட்ரோலர் பொறுத்தவரைக்கும் டொமஸ்டிக் பர்பஸ் தான். ஆனா நாங்க ரெடி பண்றது இண்டஸ்ட்ரியலுக்காக தான். ஃபர்ஸ்ட் வி ஆர் R&D பண்ணி ரிசர்ச் பண்ணி பண்ணது வந்து ஒரு 20 HP மோட்டரா இருந்தாலும் இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான். 20 HP மோட்டர் யாராச்சும் வீட்டுக்கு கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? இல்ல. அப்ப நாங்க பிளான் பண்றது வந்து பெருசா கன்வெர்ட் பண்ணோம்னா சின்ன மக்களுக்கு போய் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த ப்ராடக்ட் ஓடுற மாதிரி என்ன பண்ண முடியுங்களா கொடுக்க முடியும். ஸோ நாங்க பண்ணது என்ன எய்ம் ஹை கிட் ஹை அந்த கான்செப்ட் தான். ஸோ பெருசா எய்ம் பண்ணோம். மக்கள் மத்தியில இப்போ நல்லபடியா என்ன பண்ணியிருக்கோம் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு 6 மாடல் இருக்கு பாத்தீங்கன்னா. இப்போ இது ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா யூனிவர்சல் கண்ட்ரோலர். அதுதான் இப்போ நீங்க லைவா டெமோவே பாத்தீங்க. 2300 வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா யூனிவர்சல் ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ல தண்ணி இல்ல அப்படின்னா 2 மினிட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு பஸர் சவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 2500. இவரு 200 தான் டிஃபரன்ஸ். பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர். கம்ப்ரஸர் பொறுத்தவரைக்கும் கம்ப்ரஸருக்கு அதான் சொன்னேன். கம்ப்ரஸருக்கு யாருமே பண்ணல. இந்த ஆட்டோமேட்டிக்கா ஏர் வால்வ் ரிலீஸ் பண்ணணும். ஆமா. சொல்லாட் வால்வ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது நாங்க ஆட்டோமேட்டிக் சொல்லாட் வால்வ் போட்டு விட்டுருவோம். மோட்டர் ஆன் ஆகும் ஆஃப் ஆச்சு இல்லையா? ஆஃப் ஆகும்போது அது ஏர் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிரும். கண்டிப்பா கரண்ட் போய் வந்துச்சு அப்படினா ஏர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுவே ஆன் ஆகும். இது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிச்சு. இப்போ மோட்டர் வந்து கரண்ட் போயிருச்சுனா டக்குன்னு ஏர் ரிலீஸ் பண்ணிடுறோம். திருப்பி ஆன் ஆகும்போது பிரச்சனை இல்ல. எப்ப ஆஃப் ஆனாலும் கம்ப்ரஸர் ஏர் ரிலீஸ் பண்றோம். இது வந்து 2950. 2950. ஆமா 2950. ஓகேங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுனிவர்சல் செமி கண்ட்ரோலர். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. இப்போ என்ன சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து நான் மேனுவலா நான் ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆஃப் மட்டும் ஆனா போதும். எனக்கு நான் ஆன் பண்ணிக்கிறேன் ஆஃப் மட்டும் ஆனா போதும். ஓவர்ஃப்ளோ ஆகாம அப்படின்னம்னா 1800 ரூபாய். 1800 ரூபாய். இது வந்து யுனிவர்சல் செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். இதுல எக்ஸ்ட்ராவா வேணும் எனக்கு வந்து எல்லா அட்வான்டேஜும் வேணும்ல. ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ட்ரை ரன் ப்ரொடெக்ஷன் ஓவர்லோடு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனோட எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 வரும். 3000 தான். ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. வெறும் 3000 மட்டும்தான் வருது. ஃப்ளோட்டு கண்ட்ரோலர் எல்லாமே கொடுத்துருவோம். இது 3000 மாடலில் வந்துடும். இது வந்து வாஷ் டாக் கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரேரஸ்ட் தான். ரொம்ப ஸ்பெசிஃபைடாக தான் கேட்பாங்க. இந்த மாதிரி கோழி பண்ணை அந்த மாதிரி இடத்துக்கு தண்ணி ஒரு இடத்துல 6 நிமிஷம் எனக்கு ஒன்றா போதும். எப்போ மோட்டர் ஆன் ஆனாலும் அங்கே 6 நிமிஷம் ஒன்றா போதும். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் வேணும்னா இந்த மிஷின் கொடுத்துருவோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2700. ஸோ டோட்டல் நீங்கள் 6 மாடலில் எவ்வளோ ஹையஸ்ட் பட்ஜெட் பார்த்தீங்க நீங்கள்? வெறும் 3000 தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ என்கிட்ட அதனால தான் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படி பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் கிடையாது. இது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்ல வந்துருச்சு. யாரும் வெல் எக்யூப்டா கண்டிப்பா எல்லா மாவட்டத்துக்கும் சர்வீஸ் கொடுக்குற மாதிரி யாரும் பண்ணல. எல்லா டிஸ்ட்ரிக்ட் சென்னையில் கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கு. செங்கல்பட்டில் கேட்டால் செங்கல்பட்டு இருக்குது. புதுக்கோட்டை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, கடலூர், நெய்வேலி, மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூரில் மெயின் ஏரியா பார்த்தீங்கன்னா கோரமங்கலா, அகாரா, HSR லேயூர்ஸ், கேஆர்புரம் அப்படி சொல்லி செட்டன் பார்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் சர்வீஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால மெட்டீரியல் எங்ககிட்ட ஆன்லைன்ல பிளேஸ் பண்ணி எந்த ஊரா இருந்தாலும் சரி எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி ஆர்டர் ஆன்லைன்ல பிளேஸ் பண்ணணும். மெட்டீரியல் அவங்களுக்கு 1 day 2 days டெலிவரி பண்ணிடுவோம். அந்தந்த ஏரியாவில் போய் அவங்க என்ன பண்ணிக்கலாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். இது மேல டேங்க்ல கரண்ட் போயிருமோ அப்படிங்கிற பயப்பட வேண்டாம். கண்டிப்பா அது ஒரு டவுட் இருக்கும். வெறும் 4 வோல்ட் டிசி தான் போகுது. ஓ அப்படிங்களா? குழந்தைங்க கையில கொடுத்து விளையாடலாம். டிசி வோல்ட். இப்போ பேட்டரியில எல்லாம் வரும். அது கூட 12 வரும். இது 4 தான் வருது. இது 4 வோல்ட் தான். ஓகே ஓகே ஓகே. அப்போ ரொம்ப சேஃப்டியா மக்கள் பயன்படுத்துற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து 1 year ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 1 year சர்வீஸ் வாரண்டி எல்லா ஊருக்கு வருது. இப்போ வந்து தொட்டியில வந்து பாத்தீங்கன்னா சம்ப்ல இதாகுதுன்னு சொல்றீங்க. அது எப்படி போர் மோட்டர்ல இருந்து கண்ட்ரோல் ஆகுமாங்க சார்? எப்படிங்க சார் சம்புக்கு? இப்போ சம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதி பேர் என்ன பண்ணுவாங்க போர் மோட்டர் வச்சிருக்கிறேன் எனக்கு சம்பு தொட்டியில் வந்து தண்ணி விழும். அதுக்கப்புறம் சம்பு தொட்டியில இருந்து என்ன பண்றேன் நான் மேல் டேங்க் ஏற்றுறாங்க. அது எல்லாத்தையும் எனக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பண்ணி கொடுப்போம். அப்போ 2 கண்ட்ரோலாக வரும். இந்த போர் மோட்டர்லேருந்து சம்பு தொட்டிக்கு வர்றதுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பண்ணிடுவோம். சம்பு தொட்டிலேருந்து மேலே ஏறுற மோட்டருக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் 2 கண்ட்ரோலர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு 2 காம்போ போவாங்க. ஒரு செட்டு 2300 2 செட்டு 4000 சொல்றோம் இல்லையா? 2 காம்போ ஒட்டுக்கு எடுக்கும்போது 10% ஆஃபர் 10% ஆஃபர் போக 4160 ரூபா. அப்போ ஒரு பீஸோட
பீஸோட ரேட் வெறும் 2700 ரூபா வந்துடும். நான் சொன்ன 2300 எங்க 2070 எங்க. கண்டிப்பா. ஸோ இதுல ஃப்ரீ டெலிவரி வேற 270 ரூபா மிச்சம், அதுலயும் ஃப்ரீ டெலிவரியோட. காம்போவா நீங்க காம்போவா என் 2 பீஸ் 3 பீஸ் எடுக்கிறீங்கன்னா நான் காம்போவா ரேட் கம்மி பண்ணிடுவேன். நீங்க ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் நீங்கள் ஆன்லைனில் போய் இந்த அமேசானில் 700 800 பொருளை வாங்கிக்கிட்டு சார் இந்த 700 இந்த அமேசானில் கிடைக்கி, ஃப்ளிப்கார்ட்டில் 900 கிடைக்கி, நீங்கள் ஏன் உங்களுக்கும் இந்த அமேசான் படம் என்ன வித்தியாசம்? சரி உடனே இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ அமேசானில் வரக்கூடிய ப்ராடக்ட்டில் என்ன ரிலே போட்டிருப்பாங்க? என்ன சார் போட்டிருப்பாங்க? வெறும் 9 ஆம்ஸ் ரிலே தான் போட்டிருப்பாங்க. இது வெறும் 7 ஆம்ஸ் தான். 7 ஆம்ஸ் ரிலேனா வெறும் ஒரு 1/4 HP மோட்டர் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு 1/4 HP மோட்டரோட ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸ் 1.5 ஆம்ஸ் தான் எடுக்கும். சரி, ட்ரிபிள் டைம்ஸ் த கரண்ட் தான் என்ன பண்ணணும்? என்றைக்குமே ஒரு ரிலே போடணும். அப்போ 3 மடங்குன்னா என்னது? 3 4 5 ஆம்ஸ். இது என்ன பண்ணும்? மேக்ஸிமம் ஒரு 1/4 HP மோட்டர் தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த ரிலேயை கொண்டு போட்டுட்டு நாங்கள் வந்து அமேசானில் 700 கொடுக்க முடியும்னா நாங்கள் வெறும் 350 கொடுக்குறோம்னு சொல்கிறோம். இதே அமேசானில் உள்ள பொருளை எங்களால் 350 ப்ரொவைட் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி சார் உங்களை மாதிரியே ஒரு மாடல் நாங்கள் பார்த்தோம், அது வந்து வெறும் 1450 போட்டுக்கிறாங்க, அது என்ன சார் ரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க போடக்கூடியது 10 ஆம்ஸ் ரிலே. ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SMBS மாடல்ல போட்டுருவாங்க. அது வெறும் 1000 ரூபா தான் செய்கூலி. அது அவங்க மார்ஜின் வச்சு, அதுவும் அமேசான் அவங்களே ஃபுல்லா மார்ஜின் எடுத்து போடுறாங்க. அமேசான் ஒரு கமிஷன் போடுவாங்க, அந்த கமிஷன் பேசிஸ்ல விற்க போகும்போது அந்த அமௌண்ட் வந்துடும். இதை நான் ஓப்பன்டா மார்க்கெட்டுக்கு சொல்றேன். அடுத்த விஷயம், சரி சார் இவ்வளவு அடுத்தவனை பத்தி பேசாதீங்க சார், உங்க கதையை பத்தி பேசுங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்ம போடக்கூடியது டிரான்ஸ்ஃபார்மர் மாடல். ஆமா, அதுவும் 30 ஆம்ஸ் ரிலே போடுவோம். 7 எங்க இருக்குது, 30 எங்க இருக்குது? இப்போ இந்த ரிலேக்கும் இந்த ரிலேக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஒரு ரிலேயும் இது கம்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா 7 ஆம்ஸ் தான் உங்களுக்கு இதாகும். இது பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ். சூப்பர் சார். ஸோ அப்போ வித் டிரான்ஸ்ஃபார்மரோட வரும். டிரான்ஸ்ஃபார்மருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்கறது தான். ஒரு ஹெவியான ஒரு ஒர்க்கை ஈஸியாக ஒரு 240 வோல்டேஜ் வந்து அப்படி ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குறது அதோடைய வேலை. கண்டிப்பாக. இதே வந்து எலக்ட்ரானிக்ஸில் டிரான்ஸ்ஃபார்மர் போடுவாங்க, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கக்கூடியது. இது எல்லாமே நீங்கள் ஒரு வருஷம் ஜாலிக்காக நான் வாங்கி போடுறேன்னா அமேசானில் வாங்கி போடுங்க, என்கிட்ட கண்டிப்பாக வராதிங்க. கண்ட்ரோல் மாதிரி போடணும்னா போட்டுக்கலாம். நீங்கள் அதான் சொல்ல திருப்பி சொல்கிறேன், இதை நீங்கள் உண்மையாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ப்ராடக்ட்டை பார்த்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வரவே வராதிங்க, அதை என்கிட்ட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. உண்மையான ப்ராடக்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் இதுதான் சொல்லிட்டு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 700 போனா போதுன்னு ஒரு ப்ராடக்ட்டை உடச்சி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ மக்கள் நல்லா திருப்தியாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. கொரியர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி, அது ஒரு பீஸாக இருந்தாலும் சரி, 2 பீஸாக இருந்தாலும் சரி, 10 பீஸாக இருந்தாலும் சரி, எப்பவுமே நம்ம கொரியர் டெலிவரி ஃப்ரீ தான் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் வாங்குறேன்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு சார்ஜஸ் தனியாக வரும். ஸோ மக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அந்த அமேசான்ஸோட இது வரைக்கும் இப்போ தான் முழிப்பு தட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சார் உண்மையிலேயே ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க சார். நீங்கள் டெமோ காட்டினதுலேயே எனக்கு புரிஞ்சிருச்சுங்க சார் எல்லாமே. ஸோ இந்த ப்ராடக்ட் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும், எங்கள் வீட்டுக்கும் தேவைப்படுது. எனக்கு ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக இதை அப்படியே எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சார். வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே எங்கேயாவது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அப்புறம் போட்டு விட்ற அப்படிம்பாங்க, இல்லைனா போட்டு விட்டு ஆஃப் பண்ணாமல் விட்டுருவாங்க. தண்ணி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிருங்க. நீங்கள் ஒன்ஸ் இதை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மோட்டரை கண்டுக்கவே தேவையில்லை. பாத்ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு தண்ணி இல்லையும் நிறைய பேர் ஃபீல் பண்ண இதெல்லாம் இருக்கும், நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் தண்ணி எனி டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கில் இருந்துகிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் சேஃப்டி. ஸோ கீழேயுமே உங்களுக்கு சம்ப் மோட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டியாக இருக்கும். மோட்டர் ஓடாது, தண்ணி இல்லைன்னா ஓடாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைண்டிங் கட்டுற வேலையும் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் மோட்டர் லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரும். உங்களுக்கு மணி அதில் சேவ் ஆகுது, டைமும் சேவ் ஆகுது. 4 பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வீட்டில் எத்தனை வீட்டில் சண்டை நடந்திருக்கு, நிறைய சண்டை நடந்திருக்குது. வாடகை வீட்டில் மேஜராக பார்த்தீங்கன்னா அவங்க ஆன் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ண போட்டுருவாங்க. கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, பிரதருக்கு நான் கண்ட்ரோலர் கொடுத்துட்டேன், எல்லார் வீட்டுக்கும் பிரதர் வீட்டில் கொடுத்த மாதிரி எல்லாரும் வீட்டுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கீழே உள்ள நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்க. ஸ்க்ரோலிங்கில் நம்பர் போயிட்டு இருக்கு, கால் பண்ணி கேட்டுங்க. 4 பேருக்கு மெயினாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவையில்லைனாலும் மற்றவங்களுக்கு தேவைப்படலாம். உங்களுக்கு தாத்தா பாட்டியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் போய் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதை மாட்டி விட்டுருங்க, அந்த பிரச்சனையும் முடிஞ்சது. ஸ்க்ரோலிங்கில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க. அது யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.